நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் 21 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த அகோர விபத்துக்கு காரணம் என்ன? ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே உள்ளது சின்னடிகூரு பகுதி. அதிகாலை நேரம், நெடுஞ்சாலை ஓரம் ஒரு ஆம்னி பேருந்து திடீரென மளமளவென தீப்பிடித்து எரிந்தது. கொட்டும் மழையால் கூட அந்த தீயை அணைக்க முடியவில்லை. இருளையே நடுங்க வைத்த அந்த காட்டுத்தீ பேருந்தில் இருந்த 20க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டது. என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் உறக்கத்திலேயே அந்த அப்பாவி உயிர்கள் பரிதாபமாக பலியாகிவிட்டது. தீயணைப்பு துறையினரின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் எலும்புக்கூடான பேருந்தையும் கரிக்கட்டையான பயணிகளின் சடலத்தையும் மட்டுமே மீட்க முடிந்தது. மஞ்சள் நிறத்தில் தகதகவென தங்க ரதம் போல மிளரும் இந்த வால்வோ பேருந்துதான் தற்போது எரிந்து எலும்புக்கூடாய் நின்று கொண்டிருக்கிறது. காவேரி டிராவல்ஸ் எனும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த வால்வோ பேருந்து சம்பவத்தன்று ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. 40க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் 2 ஓட்டுநர்களுடன் சென்று கொண்டிருந்த நிலையில் அதிகாலை சுமார் 3 மணியளவில் கர்னூல் மாவட்டம் சின்னடிகூரு என்னும் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த ஒரு இருசக்கர வாகனம் பேருந்து மீது மோதி இருக்கிறது. மோதிய வேகத்தில் அந்த வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கி உள்ளது. இதில் ஏற்பட்ட ஒரு சிறிய தீப்பொறி பேருந்து முழுவதும் பற்றி இருக்கிறது. உள்ளே இருந்தவர்கள் சுதாரிப்பதற்குள் தீ மளமளவென பேருந்து முழுவதும் பரவ தொடங்கியுள்ளது. தீ பற்றியதை உணர்ந்த சில பயணிகள் அலறியடித்துக் கொண்டு பக்கவாட்டில் இருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அவசரகால வழி மூலம் பேருந்திலிருந்து வெளியேறியுள்ளனர். இதில் 12க்கும் மேற்பட்டோர் லேசான தீக்காயங்களுடன் உயிர் தப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதிவேகமாக தீ பரவியதால் பலர் வெளியேற முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். பலரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்ததால் பேருந்தில் தீப்பற்றிய விஷயமே தெரியாமல் போயிருக்கிறது. இதனால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதே தீப்பற்றியிருக்கிறது. உடனே சாலையில் பயணித்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழு துரிதமாக செயல்பட்டு சிலரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் காட்டுத்தீயாய் பரவிய தீயில் பேருந்து சில நிமிடங்களிலேயே முழுமையாக எரிந்து எலும்புக்கூடாகியது. இதில் பேருந்திலேயே சிக்கி 21 பேர் கரிக்கட்டையாகி உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த போலீசார் இருசக்கர வாகனம் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டதை உறுதி செய்தனர். ஏனென்றால் பேருந்தில் இருந்த எரிபொருள் டேங்க் எந்தவித பாதிப்பும் இன்றி அப்படியே இருந்திருக்கிறது. இதனால் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் உடைந்து தீப்பற்றி இருக்கலாம் என போலீசார் கூறியுள்ளனர். மேலும் அவசர காலத்தில் பேருந்தின் கதவை திறக்க முடியாமல் போனதும் இத்தகைய உயிர் பலிக்கு காரணமாகி உள்ளதெனவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பைக்கில் வந்தவர்கள் யார், பேருந்தின் அடியில் சிக்கியவர்களின் நிலை என்ன என்றும் விசாரித்து வருகின்றனர். பயணிகள் பலருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகள் முடிந்த பிறகு சரியான உயிரிழப்பு எண்ணிக்கை உறுதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.